வணக்கம். வெப்பேரி போக்குவரத்து ஆய்வாளர் பாண்டிவேலு. இன்றைக்கு ஒரு கடந்த 4 நாட்களாக இந்த இது செய்தி பார்த்துருப்பீங்க. நீங்களே ஒளிபரப்பீங்க, ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் நிறையா வந்திருக்கு. அதனுடைய தொடக்கமாக இன்றைக்கு அமல்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கு சென்னை மாநகரம் முழுவதும் ஆய்வாளர் தலைமையில் முதல் கட்ட நடவடிக்கையாக காவல்துறையில் உள்ளவங்களை மட்டும் நம்பர் பிளேட்டில் சுத்தமாக தெளிவாக தெரியணும். அது ஏற்கனவே சட்டம் அமலில் இருக்குது. அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள், போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறத மட்டும் இன்றைக்கு ரிமூவ் பண்ணுறோம். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம், எஜுகேட் பண்ணுறோம். இந்த மாதிரிகளை இது போடக்கூடாது, அது மாதிரிகளை எழுதக்கூடாது, நம்பர் பிளேட்டு தெளிவாக இருக்கணும். ஆகையால் உங்களுக்கு முதல் அஃபென்ஸுக்கு 500 ருபீஸ். அடுத்து இதே நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு 1500 அதே வண்டி வழக்கு பதிவு செய்யும்போது 1500 ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆகையால் நீங்களே போய் உங்கள் வண்டியில் எந்த வித கீரல் இல்லாமல் நீங்களே மெதுவாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுவோம். முதல் கட்டமாக நம்பர் பிளேட்டில் ஒட்டக்கூடாது. அதை இப்போ அதுக்காக தான் முதல் கட்ட நடவடிக்கை எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் காவல்துறையில் நிறைய துறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக காவல்துறையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது உங்களுக்கே தெரியும் சார், எல்லா துறையும் சொல்லியிருக்காங்க. காவல்துறை, ஊடகம், செய்தித்துறை மற்றும் வழக்கறிஞர், விவசாயம் எல்லாம் அவங்கவுங்க துறை யார் யாருக்கா அவங்க விருப்பப்பட்டு அதில் போடுறாங்க. அது நீங்கள் பேப்பரில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அந்த கேள்வி நான் சொல்றதுக்கு விரும்பல. முதல் கட்டமாக இப்போதைக்கு நம்பர் பிளேட்டு பார்ப்பதற்கு முன்னாடி பின்னாடி தெளிவாக இருக்கணும். நம்பரு கோணமானலாம் எழுதுறது, படம் போடுறது, டிசைனாக எழுதுறது, அந்த மாதிரிகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம நடைமுறையில் இருக்கு. டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் போட்டு வழக்கு பதிவு செய்துட்டு இருக்கோம். இப்போ துறை ரீதியாக போலீஸ்னு போடக்கூடாது. அந்த நம்பர் பிளேட் தெளிவாக தெரியுங்கிறதுக்காக தான் இன்றைக்கு முதல் கட்டமாக நம்பர் பிளேட்டில் போலீஸ்னு எழுதியிருக்கவங்களுக்கு மட்டும் எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர் பிளேட்ல போலீஸ் இல்லாமல் மற்ற பிரிவினர் எழுதியிருக்காங்க. அவங்க பேரு, குடும்ப பேரு, சாமி படம் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் அலோடா சார்? நம்பர் பிளேட்டில் எதுவுமே எழுதக்கூடாது. டோட்டலாக நம்பர் பிளேட் பார்ப்பதற்கு தெளிவாக தெரியும். விஷுவல் என்ன காரணம் சார் நம்பர் பிளேட்ல மட்டும் நம்ம எதுவுமே எழுதக்கூடாதுன்னு சொல்றது? காரணம் என்ன? நம்பர் பிளேட்ல எடுத்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போறாங்க, ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்கள பார்க்க முடியாம இருக்காங்க. பாதி பேர் நம்பரை கலட்டி வச்சுட்டு போறாங்க. அது தெளிவா தெரியறதுக்காக தான். இப்போ ஒருத்தர் போறாரு, இடிச்சிட்டு கீழே விழுந்துறாரு, அவரால் பார்க்க முடியாது எழுந்துச்சு. பக்கத்தில் உள்ளவங்க, அருகில் இருக்கிறவங்க யாராவது பண்ணிட்டு போறாரு, அஃபென்ஸ் பண்ணிட்டு போறாரு, அவர் அந்த நம்பரை பின்னாடி பார்க்கலாம். நம்பர் தெளிவா இருந்தால் தானே பார்க்க முடியும். அதற்காக தான் அந்த இப்போ வண்டியில வேற எங்கெல்லாம் எழுதலாமா? அதுக்கு அனுமதி இருக்காது? அது இனிமே சொல்லுவாங்க. அது இப்போதைக்கு நம்பர் பிளேட்டு தெளிவாக இருக்குன்னு அதுதான் இன்றைக்கு எம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறோம். சென்னை மாநகரம் முழுவதும் பண்ணுறாங்க ஆய்வாளர் தலைமையில். வணக்கம் சார்.